தன்மானத்தோட கௌரவமா வாழணும் நினைக்கிறது ஒரு குத்தமா? சஞ்சய்க்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்களா? உன் மருமக தான் சொன்னாங்க. ஏன் மதி, என்னடி இதெல்லாம்? அது உண்மைதான் அத்தை. ஐயோ, பொண்ணு விட்டு சரி கட்ட வேண்டியது என் பொறுப்பு தான். ஆனா உங்க அம்மாவை சமாதானப்படுத்த வேண்டியது உன் பொறுப்பு. என்ன சரிதானே? யார் பொண்ணை யாரடா கட்டணும்? அதாம்மா அந்த பாஞ்சாலி உன் சம்பந்தியம்மா பொண்ணு. வாய் ஆசிர் ஊத்தி கழுவிடா முதல்ல. உன் பையன்கிட்ட இருந்து என் பொண்ணு வாங்கினால லேப்டாப், பிரேஸ்லெட், அதுக்கான பணம் இது. அம்மா, என்னம்மா நீங்க? இந்த பணம் எனக்கு வேண்டாமா? நீ கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணம் சுந்தரி, ஏன் வேணாங்கிற? என் பையன் மேலேயும் தப்பு இருக்குல்லம்மா. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உன் ரத்தத்தை உறிஞ்சின இந்த காசை என் பொண்ணு உன் பையன்கிட்ட இருந்து வாங்கியிருக்க கூடாதுல்ல? அது எவ்வளவு பெரிய பாவம்னு எனக்கும் நல்லா தெரியும். அந்த பாவம் எங்க குடும்பத்துக்கு வேண்டாம் சுந்தரி. உனக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த கொடுமைக்கு நான் கொடுக்கற இந்த பணம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. உனக்கு நடந்த அநியாயத்தை எந்த வகையிலும் சரி கட்ட முடியாது. இருந்தாலும் எனக்கு உதவி பண்றதா நினைச்சு இதை வாங்கிக்க. இப்படி என் பொண்ணு கூட பழகிட்டாங்கிறதுக்காக மட்டும் நான் இதை சொல்லல. உன் பையன் ரொம்ப தப்பா இருக்காம்மா. குடும்பம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில சித்தப்பா பேச்ச கேட்டுட்டு உங்களெல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறான்னா என்ன புள்ள அவன்? இவனை நம்பியில நீ இருக்காத சுந்தரி. எங்க வீட்டுக்கு மறுபடியும் கூப்பிட்டா நீ வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்ட. எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு வேலை இருக்கு. அவங்க பேர் லக்ஷ்மி, வயசானவங்க. அவங்கள பாத்துக்கணும், நல்ல சம்பளம் தருவாங்க. என்ன சுந்தரி யோசிக்கிற? உனக்கு விருப்பம் இல்லையா? அப்படி இல்லம்மா, இப்ப இருக்கிற நிலைமையில 100 வேலைங்க பார்த்தா கூட என் பிரச்சனையை தீர்க்க பத்தாது. நீ கவலைப்படாத, அவங்க ரொம்ப நல்ல மாதிரி. இதான் அவங்க அட்ரஸ். நீ போய் அவங்கள பாரு. சரிங்கம்மா, நான் போய் பாக்குறேன். உனக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட தயங்காம கேளு. என்ன? சரிங்கம்மா. சரி, அப்ப நான் கிளம்பிடுமா? வரேன் சூர்யா. வாங்க ஆண்டி. இந்த மாதிரி ஒரு குழப்பம் நடந்திருக்கும் போது உங்களை எப்படி தப்பு சொல்ல முடியும்? நிச்சயம் பண்ணது நடராஜுக்கும் மதுங்கிற பொண்ணுக்கும் தான். அப்படி இருக்கிறப்போ சஞ்சய்க்கு நிச்சயம் பண்ணதா நீங்க ஏன் குழம்பிட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்தா உங்ககிட்ட சொல்லாமல செய்வோம்? எங்களுக்குன்னு வந்து வாச்சிருக்காளே மூத்த மருமகன்னு, அதான் உங்க சம்மந்தி. அவளுக்கு தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளோன்னு என் மகனும் மருமகளும் யாருக்கும் சொல்லாம நிச்சயம் பண்ணிருக்காங்களோ என்னவோ. அட என் அருமை மருமகளே, நடக்காத ஒண்ணு நடந்ததா சொல்லி குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாளே. இது தெரியாம இந்த சித்ரா வேற சஞ்சய் கிட்ட உளறி கொட்டிட்டாளே. இதை எப்படி சரி பண்றது? வாங்க சம்பந்தி, வாங்க. ஏங்க, இந்த சம்பந்தி மாப்பிள்ள அது இதெல்லாம் வேண்டாம். யாருக்கு யாருங்க சம்பந்தி? ஏய், என்னடி பேசுற? அவங்க வீட்டுல நம்ம பொண்ணு கொடுத்துருக்கோம், அந்த நினைப்போட பேசு. அது உங்க பெரிய மருமக, நான் இல்ல. இத பாருங்க, உங்களுக்கு கொடுக்குற மரியாதையை நீங்க தான் காப்பாத்திக்கணும். தேவையில்லாத கற்பனை எல்லாம் மனசுல வளர்த்துக்கிட்டு கடைசியில நீங்களும் கஷ்டப்பட்டு எங்க மனசையும் நோக்கடிக்காதீங்க. ஏங்க, இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி பொறிஞ்சு தள்ளுறீங்க? என் பையனை உங்க வீட்டுல கூப்பிட்டு வச்சு என்னங்க பேசுறீங்க? உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் எப்படிங்க வந்துச்சு? என்னைக்காவது எங்க பையனுக்கு உங்க பொண்ணு எடுக்கணும்னு பேசிருக்கோமா? ஏங்க, வார்த்தைக்கு வார்த்தை மதிய என் பொண்ணுன்னு சொல்றீங்க. அதை நம்பி சரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரே வீட்டுல இருந்தா ஒத்தாசியா உறவு விட்டு போகாம இருக்குமேன்னு நினைச்சேன். அதுக்கு தாங்க இப்பவே சொல்றேன். அந்த மாதிரி எண்ணம் எல்லாம் இருந்தா இப்பவே மூட்டை கட்டி தூக்கி போடுங்க. அப்படியே உங்க பொண்ணுகிட்டயும் சொல்லுவீங்க. அம்மா, உங்க பொண்ணு என் பையனுக்கு போன் பண்ணி தாறுமாறா பேசினாலாமே. ஒரு வயசு பொண்ணு இப்படி நடந்துக்கிறது. இங்க பாருங்க, சின்ன புள்ள ஏதோ தெரியாம செஞ்சுட்டா. தயவு செஞ்சு இத பெருசா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னா இனிமே அதை பத்தி பேசவே வேண்டாம், அப்படியே விட்டுறலாம். உங்களுக்காக என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் குழி தோண்டி புதைச்சிடுறேன். அதுக்காக நீங்க இப்படி என் மேல கோவப்பட்டு வார்த்தை அள்ளி வீசாதீங்க. எனக்கு உறவு தாங்க முக்கியம். இத பாருங்க, ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மதிய வேணா நீங்க மருமகளை ஏத்துக்கலாம். எங்க தகுதிக்கு எங்க பையனுக்கு உங்க பொண்ணு எடுப்போம் நீங்க தப்பு கணக்கு போடாதீங்க. விடுறே, பொண்ணை பெத்து வச்சிருந்தா 4 வீட்டுல விசாரிக்கத்தான் செய்வாங்க. அதைத்தானே இவங்களும் செஞ்சிருக்காங்க. அதான் நீ இவ்வளவு தூரம் சொல்லிட்டே இல்ல, அவங்களுக்கு புரியாமலா போயிடும்.
அதுக்காக அவங்கள எடுத்தறிஞ்செல்லாம் பேச. நான் யாரையும் எடுத்தறிஞ்சு பேசல. விஷயம் இப்படியே போய் நாளைக்கு பிரச்சனை பெருசாயிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் இப்பவே சொல்றேன். இத பாருங்க, தயவு செஞ்சு நான் பேசுனதெல்லாம் தப்பா நினைக்காதீங்க. நீங்க எப்பவும் போல வாங்க போங்க, அதுக்கெல்லாம் இங்க யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல. சேச்சே, நான் எங்க உங்களை தப்பா எடுத்துக்க போறேன்? என் மனசுல இருக்கிறத நான் சொன்னேன், உங்க மனசுல இருக்கிறத நீங்க பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டீங்க. இனிமே எப்படி பிரச்சனை வரும்? சரி சரி, இந்த விஷயத்தை இத்தோட விடுங்க. திரும்ப திரும்ப பேசி பெருசாக்க வேண்டாம். சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புறேன். இங்க பாருங்க, எப்பவும் போல அடிக்கடி இங்க வந்து போங்க அப்படின்னு என் மருமகளை சொல்லிட்டா. எதையும் மனசுல வைக்காம வந்து போயிட்டு இருங்க என்ன? சரிங்க சரிங்கம்மா, நான் வரேன். நான் வரேங்க. குட்டி மா குட்டி மா மா, நான் போய் இதை 7 மலை கிட்ட கட்டிட்டு வந்துடுறேன். கடனாச்சும் கொஞ்சம் குறையும்ல. சரிம்மா, ஒரு நிமிஷம் நானும் உன் கூட வரேன். நெட் சென்டருக்கு போகணுமா? அசைன்மெண்ட்ல கொஞ்சம் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த ஒரு நிமிஷம் இருமா, ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். எங்க கிளம்பிட்டீங்க? ஏன் இடம் தெரிஞ்ச தேடி வந்து அவமானப்படுத்தலனா? கடையில நடந்ததை சாகுற வரைக்கும் மறக்க முடியாது. ஏமா எப்பவுமே புரியாம பேசுற? உன்னை யார் அங்க வந்து சண்டை போட சொன்னா? வேணாம்பா, நான் உன்கிட்ட விவாதம் பண்ண தயாரா இல்ல. பெத்தவளை கழுத்து பிடிச்சு தள்ளினதையே சும்மா பார்த்துட்டு நின்று வந்தன நீ. அம்மா என்னம்மா? வீடு குட்டியே, இதெல்லாம் எனக்கு இப்ப ரொம்ப சர்வசாதாரணமா போயிடுச்சு. சாதாரண விஷயத்தை கூட பெருசாக்கி பேசுறதே உனக்கு பழக்கமா போச்சு. உனக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா தூக்கம் வராதுல. நீ பாட்டுக்கு அங்க வந்து கத்திட்டு வந்துடு. இப்ப எனக்கு தானே பிரச்சனை? போதும்பா, நீ போய் உங்க அம்மா கூடவே இருந்துக்கோன்னு சொல்லி சித்தி என்ன அனுப்பிட்டாங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? உனக்கெல்லாம் உன் பொண்ணு மாதிரி ஓடி போயிட்டு அப்புறம் வந்து நின்று இருக்கணும். இத பாரு, புருஷன் வீட்டுல இருக்கிறவளை பத்தி எதுக்கு தேவையில்லாம பேசுற? உன்னை கொடுத்தா நம்பி வளர்த்த, நீ மோசம் பண்ணலையா? தெரியாம தான் கேக்குறேன். ஆவுனா வளர்த்தாங்கிறீங்களே, அப்படின்னா வளர்த்துட்டீங்க. சித்தப்பா வீட்டுல இருக்கிற மாதிரி ஏசில வளர்த்தீங்களா, இல்ல கார்ல அனுப்பி காலேஜுக்கு தான் போக சொன்னீங்களா? நானும் வளர்த்தன கணக்கு காட்ட மட்டும் போதுமா? தப்புதான்பா. நீ சொன்ன மாதிரி சகல வசதிகளோட பாத்துக்க முடியாம போனது என்னோட தப்புதான். வீட்டு வேலை செஞ்சு என்னால அவ்வளவுதான்ப்பா பண்ண முடிஞ்சது. சும்மா இதையே சொல்லி போர் அடிக்காதம்மா. உன்னை யார் வீட்டு வேலை செய்ய சொன்னா? தயவு செஞ்சு உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்ப்பா. நீ என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல. என் சித்தப்பா இருக்காரு, அவர் பார்த்து பாருன்னு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடாத. என்ன நீ, நான் என்னமோ உங்க எல்லாரையும் கொண்டு போய் சித்தப்பா வீட்டுல அடமானம் வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க? ஏன் உங்க எல்லாரையும் நான் காப்பாத்த மாட்டேனா? நீ அப்பா எதை வச்சு நம்ப சொல்ற? அப்படி ஒரு நம்பிக்கையில தான் இத்தனை வருஷமா இருந்த, அதெல்லாம் தான் போச்சே. கூட பிறந்தவளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அவ கல்யாணத்துக்குன்னு வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு போய் நீ என்ன பண்ண? சொல்லுடா. பத்தாததுக்கு அந்த பாபு கிட்ட கை நீட்டி பணம் வாங்கியிருக்க. இது தெரிஞ்ச மதி வாழ்க்கை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் யாரோ ஒரு பொம்பளை பிள்ளைக்கு செலவு பண்ணிருக்கே, உன்னை எப்படி நம்ப முடியும்? உன்னால மதி அந்த வீட்டுல எவ்வளவு ஏச்சு பேச்சு வாங்கியிருக்கா தெரியுமா? ஆமாமா, உனக்கு எப்பவுமே உன் பொண்ணுங்க மட்டும் தான் முக்கியம். மதி லவ் பண்ணா அது ஒண்ணும் தப்பு இல்ல, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப. ஆனா நான் லவ் பண்ணா உலகத்துல யாருமே பண்ணாத தப்ப நான் பண்ண மாதிரி சொல்லுவேன். ஏமா? ஏன்னா உனக்கு என்ன பத்தி எல்லாம் கவலை இல்ல. சித்தப்பா ஏற்பாடு பண்ணிட்டாரே, அவரு தான் உனக்கு விரோதியாச்சே. அது எப்படி அவரு பண்ணலாங்கிற ஒரு நினைப்பு, அப்படிதானே? சரி, நீ தானே மதி கல்யாணம் பண்ணி வச்ச. இப்ப அவ சித்தப்பா வீட்டுக்கு போறாளே, அவளை உன்னால என்ன பண்ண முடிஞ்சது? இப்ப எதுக்கு அவளை பத்தி பேசுற? மதி விஷயம் வேற, இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிறது வேற. எல்லாம் ஒண்ணுதாமா. மதி மதி மதின்னு சும்மா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடாதுன்னா அவளால உனக்கு எந்த நல்லதும் நடக்காது. அவளையும் அவ புருஷனையும் நம்பிட்டு என்கிட்ட சண்டை போடாத. அவன் ஒரு ஃப்ராடு. இன்னைக்கு கூட ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து காஃபி ஷாப்ல உட்காந்து கூத்தடிச்சிட்டு இருக்கான். இத பாரு, தேவையில்லாம பேசாத. அவங்கள பத்தி சொன்ன மட்டும் உனக்கே ஏமா கோவம் அவ்வளவு போத்துட்டு வருது? என்னால மதிய திட்டுறாங்கன்னு சொல்றல, அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நீ வேலை செய்யற வீட்டுலாம் வரிசையா போய் திருடிட்டு வந்துச்சே உன் சம்பந்தி, அது மாதிரி நான் திருடிட்டு வந்தேனா? புருஷன் பொம்பளை பொறுக்கி, மாமியாரு திருடி, இப்படி ஒரு குடும்பத்துல தானே உன் பொண்ணை நீ கொடுத்துருக்க. அதுக்கே என்னவோ மைசூர் மகாராஜா ஃபேமிலியில சம்பந்தம் பண்ண மாதிரி குதிக்கிறிய. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் உன் சம்பந்தி புழல் ஜெயிலுக்கு தான் போகும்.
என்ன தம்பி நிறுத்திட்டீங்க? என் குடும்பத்தை அறுத்து கூறு போட்டீங்க. இன்னும் என்ன மிச்சம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன், சொல்லுங்க. இன்னும் என்னெல்லாம் புழுதி வேற தூத்த முடியுமோ தூத்துங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்க பையன் இப்படி பேசிட்டு போனது உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ தெரியலங்க. எனக்கு கேக்குறப்போ காதுக்கு இதம்மா, மனசுக்கு நிறைவா இருந்ததுங்க. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க சம்பந்தி. சின்ன பையன் ஏதோ தெரியாம பேசிட்டா. நீங்க வேற ஒவ்வொரு வார்த்தையும் சும்மா மணி அடிச்ச மாதிரி என்னமா பேசுறாரு. அவரை போய் நீங்க சின்ன பையன் சொல்றீங்களா சம்பந்தி? இல்ல நான் வாசல்ல வர்றத பார்த்துட்டு இதோ பாஞ்சாலி வந்துட்டா பேசுன்னு சொல்லி கொடுத்தீங்களா? என் மகன் ஒரு பொம்பளை பொறுக்கி, நான் ஒரு திருடி, நாங்க ஒரு கேடு கெட்ட குடும்பம், அப்படிதானே சம்பந்தி? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க சம்பந்தி. என் பொண்ணு மேல எந்த பழியும் போட முடியல. அதான் மதிய அனுப்பி சஞ்சய்க்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு எங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுட்டீங்க. எதுக்கு சம்பந்தி இதெல்லாம்? நாங்க உங்ககிட்ட எந்த வம்பு தும்புக்காத வரமா? எதுக்கு எங்களையே இப்படி சுத்தி சுத்தி அடிக்கிறீங்க? உங்க மகளும் காதலிச்சா, உங்க மகனும் காதலிச்சான். ஆனா உங்க பையன் காதல் மட்டும் கவுந்து போச்சு. ஏன் தெரியுமா? அவங்கெல்லாம் விவரமானவங்க. வேலைக்காரி வீட்டுல எப்படி சம்பந்தம் வச்சுக்கிறதுன்னு யோசிச்சு தெளிவா முடிவெடுத்துட்டாங்க. ஆனா நான் அப்படி நினைக்கலையே. அவங்கள மாதிரி நானும் வேலைக்காரி வீட்டுல பொண்ணு எடுக்க மாட்டேன்னு ஐச்சாட்டியம் பண்ணியிருந்தா சும்மா ஒரு பேருக்காவது மரியாதை கொடுத்துருப்பீங்களே. உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க சம்பந்தி. உங்களை என்னைக்காவது நான் வேலைக்காரி மாதிரி நடத்திருப்பனா? இல்ல அப்படி ஒரு வார்த்தையாவது சொல்லிருப்பனா? வார்த்தைக்கு வார்த்தை சம்பந்தி சம்பந்தின்னு சொன்னதுக்கு நீங்க காட்டுற பதில் மரியாதை தானா? உங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிட்டது தவிர நான் என்னங்க குத்தம் பண்ணிட்டேன்? ஏன் இப்படி எங்களை வாழ விடாம கட்டம் கட்டி அடிக்கிறீங்க? தயவு செஞ்சு எங்களையும் கொஞ்சம் பொழைக்க விடுங்க சம்பந்தி. இப்ப கூட நான் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக வரல. சண்டை போட்டு என்னத்தை சாதிச்சிட போறோம்? நடந்ததை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னோட பெருந்தன்மைக்கு நல்ல பரிசு கொடுத்துட்டீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன் சம்பந்தி, அந்த சஞ்சய் என் பொண்ணை லவ் பண்ணது சத்தியம். அது அந்த ஆண்டவனுக்கே தெரியும். இன்னைக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு பயந்துட்டு அவன் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டான். அதுவும் அந்த ஆண்டவன் பார்த்துட்டு தான் இருக்கான். உங்க பொண்ணு லவ் பண்ணிட்டு வந்தப்போ நான் எதுவுமே சொல்லாம ஏத்துக்கிட்டேன். இன்னைக்கு என் பொண்ணு இப்படி ஒரு நிலைமையில நிக்கிறா. இதுவும் உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். பார்த்து நல்லா சந்தோஷப்படுங்க சம்பந்தி. நான் வரேன். சித்ரா, சித்ரா, மாடியில இருக்கிற துணியை கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? மொத்தத்துல உன் அருமை மாமியாரும் பொண்டாட்டியும் என் கனவுல மண்ணள்ளி போட்டாளுங்கடா. சரி விடுமா, அந்த சஞ்சய் இல்லைன்னா ஊருக்குள்ள வேற பணக்காரன் இல்லையா என்ன? ஆமாண்டா, கையில கிடைச்சவனை விட்டுட்டு இனிமே போய் தேடு. வேற என்னமா பண்ண முடியும்? அந்த முசுடு குரங்குதான் பயந்தா மாதிரி எதுவுமே பண்ணி தொலைக்கலையே. யாரம்மா சொல்ற? அதான் அங்க இருக்கானே சஞ்சய் சொஞ்சைன்னு ஒருத்தன். அவன் இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் அவனை விட மாட்டேன்டா. அவன் மட்டும் மாட்டுட்டோம், அப்புறம் இருக்க அவன் ஆத்தாளுக்கு. சூப்பர்மா, விடாதம்மா. ஆமா, நீ யார கூப்பிட்டு காப்பி கடைக்கு போன? உனக்கு யாருமா சொன்ன? டேய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? இப்படி வாமா. சித்ரா, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு நீ இப்படி இருக்க? நான் சொன்னா கேளுமா. இப்ப என்ன, சஞ்சய் இல்லனா உனக்கு வாழ்க்கை இல்லைன்னு அர்த்தமாயிடுமா? நல்லா சொல்லுடியம்மா. காதல்னா அது ஒருத்தவங்க கூட தான் இருக்கணும்னு எந்த கிறுக்கன் சொன்னான்னு உன் அனுபவத்துல கொஞ்சம் எடுத்து சொல்லு. பாத்தியாடா சோமு, உன் தங்கச்சியை சாச்சிட்டாங்களேடா. ஐயோ, என் தங்க மகளே, இப்படி பூஞ்ச மனசுக்காரியா இருக்கேடி. ஐயோ, பாத்தியாடா
எப்படி அழுதுருக்கான்னு பாருடா. மா விடுமா, இப்ப எதுக்கு நீ குய்ய முயன்னு கத்துற? ஏண்டி அப்ப நீ இது அழுத கண்ணீர் இல்லையா? ஆசையை பாரு, அந்த உம்னா முஞ்சுக்கு இதுவே அதிகம். இதுல கதற கதற கண்ணீர் விட்டு வேற அழுவாங்களா? எப்ப என்ன அவன் வேணான்னு சொல்லிட்டு போனானோ அப்பவே அவனை என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். அடி பாதகத்தி, இங்க பாரு, அப்படியெல்லாம் சொல்லாத. அது உன் அண்ணி குடும்பம் பண்ண சதி. என்னம்மா சொல்ற? நான் வேற சஞ்சய்க்கு போனை போட்டு திட்டிட்டேனே. ஆமா, இப்ப சொல்லு. உன் அண்ணி சொன்னானே நீ பாட்டுக்கு போன பண்ணிருக்கியே. பெத்தவ நான் தான் குத்துக்கல்லு மாதிரி இருக்கேன்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எனக்கு என்னம்மா தெரியும்? அன்னிதான் அவங்க அம்மா வேலை பாக்குற வீட்டு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, அந்த அம்மா பெரிய சிஐடி போலீஸ். துப்பு கொடுத்துட்டாங்களா? துப்பு கட்டதுங்க.